என்னக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல நம்மள வான்மதியை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். கவலைப்படுற அளவுக்கு இப்போ இங்க என்ன நடந்துருச்சு? என்ன நம்மள நீயும் இப்படி பேசுற? குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி சின்ன பொண்ண நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்க. அவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அமைதியாவே இருக்க. இத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இதுல வருத்தப்பட என்னக்கா இருக்கு? புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யும். அவ சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் அதனால வரப்போற நஷ்டம் பெருசா தானே இருக்கும். நம்மள பிசினஸ்ல லாபம் நஷ்டம்லாம் சகஜம் தானக்கா. நானும் இப்படி படிப்படியா வளர்ந்து வந்தவ தானே. சின்ன சின்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அத நாம சரி பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. இப்ப நான் என்னக்கா செய்யணும்? எல்லா விஷயத்திலயும் வான்மதி துரு துருன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவளோட இஷ்டத்துக்கு விடாம கடமையில நீயும் ஒரு கண்ணு வச்சுக்கொண்டாமல. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சொந்த மகளை நம்பி கூட இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கொடுத்துட்டீங்க. என்னோட கவலையே இப்ப அதுதான் வெண்ணிலா. உன்கிட்ட ஒப்படைச்சிருந்தா கூட நான் இவ்ளோ பயப்பட மாட்டேன். ஆனா உன் அக்கா வான்மதி எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்வா. அவ சொல்றதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிப்பா. இல்ல அத்தை, என் அக்கா ரொம்ப நல்லவ. எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும்னு தான் நினைப்பா. என்ன கொஞ்சம் முன்கோபி, சிடுசிடுன்னு பேசுவா. ஆனா நீங்க வேணா பாருங்க, உங்க வாயாலேயே வான்மதி தான் பெஸ்ட்னு சொல்ற மாதிரி செய்வா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அவ மேல நிறைய நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் சமமா தான் பாக்குறேன். தேங்க்ஸ் அத்தை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வரேன் அத்தை. வாமா. வான்மதி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கத்த, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உனக்கு கொடுத்த கேடு முடிஞ்சிருச்சு தெரியுமா? தெரியும் அத்தை. நானும் நீங்க கொடுத்த வேலைய எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்டேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? ஆமா அத்தை, முதல் நாளே சவால்ல ஜெயிச்சிட்டேன்ல, அந்த சந்தோஷம்தான். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அத்தை. நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். குடும்பம் பிசினஸ்னு எந்த டென்ஷனும் இனி உங்களுக்கு வேண்டாம். 2ஐயும் நானே பாத்துக்கிறேன். இத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? வேற யார முடிவு பண்ணணும்? எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இன்னில இருந்து கடைய பாத்துக்கிற பொறுப்ப என் மருமக கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இந்த கடைய பொறுத்தவரை நீங்களும் பங்குதாரர் தான். இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுத்ததில்ல. இப்பவும் அப்படிதான். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு சம்மதமா? அம்மா, உங்க மருமகளுக்கு அப்படியே உங்க குணமா. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், கிளைண்ட் கிட்டையும் கஸ்டமர் கிட்டையும் எப்படி பேசணும்னு நிர்வாக திறனும் நல்லா தெரிஞ்சிருக்குமா. அப்போ உங்க முன்னாடியே வான்மதி கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடலாமா? 10 நிமிஷத்துல வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களாமே. எப்படி அனுப்புவாங்கன்னு பார்க்கலாம். அப்படி அனுப்புனாங்கன்னா இங்க நடக்கிற கலவரமே வேற. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இத்தனை வருஷம் இங்க வேலை பார்த்திருக்கீங்க. அப்படியெல்லாம் உங்களை வெளியே அனுப்ப எப்படி விடுவோம்? அம்மா, அவங்க எப்படி பேசுனாங்கன்னு நீங்களே பாத்தீங்களாம்மா. அப்படி அவங்க பேசும்போது நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தா எங்களுக்கு என்னம்மா மரியாதை? இப்படி வேலை செய்யாம பிரச்சனை பண்ணோங்கிறது எங்களோட விருப்பம் இல்லை. அவங்க எடுத்த முடிவுக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணா, என் அக்கா பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
நம்ம அண்ணாமலை சில்க்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. இதையெல்லாம் கட்டி காப்பாத்த அண்ணாமலை அத்தைக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்கு. நினைச்சாலும் உங்களை வேலையை விட்டு அனுப்பிட முடியாது. நீங்க எல்லாரும் இந்த கடையில பார்ட்னர்ஸ், ஒரு முதலாளி மாதிரி. வான்மதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், பழனிசாமி அண்ணன் அடிச்சியா? சொல்லு வான்மதி, அடிச்சியா? ஆமா, அடிச்சு. செய்யற வேலையில கவனம் இல்லாம இருந்தா இப்படிதான் நடக்கும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரை கை நீட்டி அடிச்சிருக்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம உன் தப்ப நியாயப்படுத்தி வர பேசுறியா? ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நானா? தப்பு செஞ்சது நீதானே? அப்போ கவனக்குறைவா வேலை செய்யறது மட்டும் தப்பு இல்லையா? அதை சரி செய்ய நினைக்கிறது தான் தப்பா? வான்மதி, தப்ப திருத்த 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு அவர் வயசுக்கு கூட பார்க்காம அடிச்சதுதான் தப்பு. ஒழுங்கு மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா நானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். அப்போ எனக்கு நீங்க மரியாதை கிடையாதா? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள கூட நான் கண்டிக்க கூடாதா? அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த பொறுப்பு? பேசாம என்னையே இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்லிருக்கலாம்ல. உன்னோட இந்த எண்ணம் தான் நீ செஞ்ச தப்புக்கு முதல் காரணம். இங்க முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நினைப்புல யாரும் வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் ஷேர் ஹோல்டர் ஆக்கி வச்சிருக்கேன். இங்க எல்லாரும் சமம்தான். இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் வேலை செய்யணும். முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நாங்க இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையா? இப்ப முடியாதுன்னு சொன்னா தேவையில்லாம அத்தை கிட்ட கெட்ட பேர் எடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். பரவாயில்ல விடுங்கம்மா. நாங்க பெத்த பசங்க தப்பு பண்ணா மன்னிச்சு விடுறது இல்லையா? அந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாமா? கேட்டியா வான்மதி? நீ சங்கடப்படுறத பார்த்து மன்னிப்பு வேண்டான்னு சொல்றாரு. பாத்தியா? இதுதான் அவரோட நல்ல மனசு. அந்த மனசதான் நீ காயப்படுத்திருக்க. தப்பு யார் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாவே போதுமா. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. நான் வரமா.